வணக்கம் சார். வணக்கம்மா. மீன ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வர போகிறார் இல்லையா, அவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தர போகிறாரு சார்? பொதுவாக குரு 1, 3, 4, 6, 8, 10, 12ஆம் இடங்களில் வர்றது பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அதே சமயத்தில் இதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே இதுவும் பதில் சொன்னது தான். குரு இருக்கிற இடத்த மட்டுமே பார்த்து கணக்கு பண்ணாமல் பார்வை செய்கிற இடத்த கணக்கு பண்ணணும். அடுத்தது அந்த ராசிக்கு குரு எத்தனை இடத்துக்கு உரியவர், அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு பண்ணணும். இது ஜென்ம ஜாதகங்களுக்கு மட்டும் இல்லை, கோச்சாரத்தை பார்க்கும்போது இதை தெளிவாக பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதனால் பொதுவாக 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பெரிய அளவுக்கு நல்லதை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது பொதுவான விதி. இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குரு 3ஆம் இடத்துக்கு வரும்போது முடி துறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிங்கிறது தலைமுடியை மட்டுமே எடுத்துக்க வேணாம், கிரீடத்துக்கும் முடி தான் பேர். இப்போ நம்ம பேர் சொல்கிறோம் இல்லையா, மன்னர் முடிமன்னர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவருக்கு தான் முடி இருக்குமா, மற்றவங்களாம் பால்டு கட்ட அப்படின்னு நினைக்கக்கூடாது. முடிமன்னருங்கிறது அரசாட்சி, இந்த கிரீடம் சுமந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னர். அப்போது 3ஆம் இடத்துக்கு குரு வரும்போது முடி துறப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 விஷயத்தையும் பார்க்கணும். ஒன்று ஏற்கனவே அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலையை விடக்கூடிய சூழல் வரலாம், அல்லது வேறு மாற்றம் வரலாம் இல்லையா. வேலைக்கு ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு தானே இன்னொரு வேலைக்கு போக முடியும், அப்படி வரலாம் இல்லையா. இது எது வேணாலும் நடக்கலாம். அப்போ குடும்பமான வரையில் முடி துறக்கிறது அப்படின்னு சொன்னதுனால மீனராசிக்காரர்கள் என்ன பண்ணும், அவசரப்பட்டு டென்ஷன்லேயோ உணர்ச்சி வசப்பட்டோ எந்த முடிவும் வேலை விஷயத்தில் எடுக்க வேணாம். அது என்ன போயிட்டுருக்கோ அப்படியே போயிட்டுருக்கட்டும். தன்னால் கிடைக்கும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நாமளாம் முயற்சி பண்ணி ஒரு கேப் விட்டோம்னா அடுத்து இன்னொரு வேலை உடனே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா முடி துறந்தால் உடனே முடி சூட்டிக்க முடியாது இல்லையா. வேலைக்கு என்னை விட்டுனா மறுநாளே வேலை கிடைச்சிடாது. அதனால் இயல்பாக வரக்கூடிய மாற்றங்களை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு வேலையை தேடுறதுங்கிறது அந்த வேலையை விட்டுடணும், முதல் விஷயம். அடுத்தது முடி துறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போது இது என்ன பண்ணலான்னா, யாராவது வீட்டில் பெரியவர்கள் இறந்தால் கூட முடி முட்டை உடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம அந்த விஷயத்துக்கு வர வேணாம். கோயில்களுக்கு ஏற்கனவே வேண்டுதல் இருந்தால் கூட மொட்டை அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். முடி துறக்கும் அல்லது முடி சூட்டும் ரெண்டுமே இருக்கும். அப்போது 3ஆம் இடத்து குருங்கிறது என்ன பண்ண போகிறாருங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைப்போம் ஒரு பக்கம். அடுத்து மீனராசிக்கு குரு ராசிக்கு உரியவர், அதாவது 1ஆம் இடத்துக்கும் உரியவர், 10ஆம் இடத்துக்கும் உரியவர். இந்த 2 இடத்துக்கும் உரியவர் 3ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. 3ஆம் இடம்ங்கிறது ஒரு பாதி மறைவிடம் அப்படின்னு பார்த்தா கூட வேலையில் புது புது முயற்சிகளை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்போ காலம் கனிஞ்சு வருமோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இல்லையா. அது ஒன்று. 10ஆம் இடம்னா ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இடத்துல சில பேருக்கு மாற்றம் உருவாகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த தொழிலை வேறு தொழிலாக மாற்றலாமா, இல்லை வேறு இடத்துக்கு மாற்றலாமா, இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் ஓடிட்டுருக்கோம். இதெல்லாம் இயல்பாக நடந்தால் மட்டும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் செய்யலாமே தவிர நாமளாக கொஞ்சமாக டக்குன்னு மாற்றி அந்த திடீர் முடிவுகளை எடுக்க வேணாம். ஒன்று. அடுத்து இந்த குரு மீனராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தாலும் அது எந்தெந்த இடத்த பார்க்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கு. 7ஆம் இடத்துல கேது உட்காந்ததுன்னா நண்பர்கள் மற்றவர்கள் எல்லாமே கொஞ்சம் நெருக்கம் குறைவாக தானே இருக்கும். 7ஆம் இடமும் வாழ்க்கை துணை தானே. அப்போ கணவன் மனைவிக்கு இடையே பார்த்திங்கன்னா கூட கடந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமே ஒரு சின்ன இடைவெளி கொஞ்சம் இருக்கும். ஒரு நெருக்கம், அந்த ஹார்மோனிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். மனைவிக்கு மட்டுமே இல்லை, நம்ம நண்பர்கள் வட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சரியான ஒரு தொடர்பு இல்லாமல் ஏதோ விட்டு விலகின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி சுய தொழில் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கும் கஸ்டமர்களுக்கு இடையில் கொஞ்சம் சரியான பழைய ஒரு மாதிரி கஸ்டமர்கள் இருக்க மாட்டாங்க, பழைய மாதிரி ஆர்டர்கள் கிடைச்சிருக்காது. அந்த வாடிக்கையாளர்கள் கூட நெருக்கம் குறைவாக இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு 2 பேர்களுக்குள்ளே சின்ன கருத்து வேறுபாடு கொஞ்சம் விலகல் இருக்கும். இந்த நிலைமையெல்லாம் இனி மாறும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குது இல்லையா. அதனால் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே குடும்பம் வரைக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைய திருமணங்கள் நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. இது ரொம்ப கவனிக்கணும். அடுத்தது குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகத்தில் விழுது. விருச்சிகம்ங்கிறது மீனராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது பெரிய விசேஷம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த 9ஆம் இடத்தை ஏற்கனவே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது
எதையுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இல்லாமல் ஏதோ ரொம்ப கீழே இருந்துட்டு ஒரு நெருக்கடியில் வந்து லைஃப்பை கொண்டுட்டு போகிற மாதிரியும் ஒரு நெருக்கடியில் அன்றாட வாழ்க்கையை கொண்டுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த 9ஆம் இடம்ங்கிறத நம்மளோட கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறத வந்து நம்மளை நிர்ணயிக்கிற ஒரு இடம். அதை சனி பார்க்கறதுனால என்ன பண்ணோம், ரெண்டாவது வந்து அது சனிக்கு பகை வீடும் கூட விரிச்சிக்கும். அப்போ என்னென்னா இது என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம், நம்ம சரியாக போயிட்டுருக்கோமா தவறாக போயிட்டுருக்கோமா இல்லை சரியாக நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்குதா, இதுலேயே வந்து அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஓடிட்டே இருந்திருக்கும்ல. அப்போ அந்த இடத்துல அந்த தடுமாற்றத்தெல்லாம் கடக்கிறதுக்கு இப்போ குரு வந்து அவங்களோட 9ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, இது வந்து அந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் இதுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். பரவாயில்ல நாமளும் மற்றவங்கள போய்ட்டு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு அவங்க வருவாங்க. அடுத்தது வந்து தந்தைக்கும் மகனுக்கும் இல்லை தந்தைக்கும் மகளுக்கும் இடையான அந்த ஒரு இணக்கம் இருக்காது. என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அந்த சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு அப்பாவும் பிள்ளையுமே தள்ளி இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னே தெரியாது, காரணமே இருக்காது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அப்பா மேலே பிள்ளைக்கு வந்து ரொம்ப பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்பாவை ரொம்ப உதாசீனப்படுத்திட்டோமே அப்படிங்க நினைக்காம வந்து வாலண்டியராக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்லாம் யோசிப்பாங்கல்ல. ஸோ இப்போ தந்தைக்கும் மகனுக்குமான உறவு வந்து பலப்படும் இந்த இடத்துல. அடுத்தது தந்தை வழியால் சில ஆதாயங்களும் கிடைக்கும். ஏற்கனவே தந்தைக்கு வருமானம் இல்லாமல் கூட இருந்தால் கூட அந்த தந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்து பிள்ளைகளுக்கு கொடுப்பார். இல்லை தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது ஒரு வகையில் தேங்கி எங்கேயாவது ஒரு லிட்டிகேஷனில் பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நிலுவைத் தொகை தேங்கி நின்றுட்டுருக்கோம், அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி மகனுக்கு கொண்டாந்து கொடுக்குற ஒரு சூழ்நிலை. தந்தை வழியால் ஆதாயம். அதே போல் மகனால் தந்தைக்கும் ஆதாயம். தந்தைக்கான மருத்துவ செலவுகள் இதர அந்த விரய செலவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். ஆனால் ஆல்ரெடி இருக்குது. இது இப்போ குரு பார்க்குறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஓரளவு தந்தை வழியில் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. தந்தையும் மகனால் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே விருப்பம் நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு இடம் அது. அதை குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால அதில் கூட சில பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா வந்து கீழே இருக்கிற நிலையில் கொஞ்சம் மேலே வருவாங்க. நீண்ட நாள் எதிர்பார்க்குற கனவுகள்லாம் சில இடங்களில் நிறைவேறும். 11ஆம் இடங்கிறது அப்படி தான். அது வந்து ஒரு எதிர்பாராத கனவுகள், நீண்ட நாளைய கனவுகள், மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக வச்சிட்ருக்கக்கூடிய லட்சியங்கள், இதெல்லாம் நிறைவேறத்துக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக மீனராசிக்கு வந்து இப்போ 7.5 சனி நடந்துகிட்ருக்கு இல்லையா. இந்த 7.5 சனிங்கிறது எப்போதும் டென்ஷனாக தான் இருக்கும். இந்த 7.5 சனி வந்து இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்று தூங்க முடியாமல் தவிச்சிட்ருப்பாங்க நிறைய பேர், எங்கேயாவது போக முடியாமல் தவிச்சிட்ருப்பாங்க, திட்டமிட்ட பிளானிங்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்கோம். எதையாவது ஒரு விஷயத்தில் பிஹெச்டி பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடையாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒன்று. அடுத்தது வந்து ராகு வந்து லக்கணத்திலே இருக்கிறதுனால எதையுமே அவங்க சின்னதாக நினைக்க மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக தான் நினைப்பாங்க. அப்போ அந்த திங்கிங்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை கடந்து நெருக்கடிகளை தாண்டி ஏதோ ஒன்று இவ்வளோ நாள் தடையாக இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த குரு பயிற்சி உதவி செய்வார். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்னு பார்க்கும்போது உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், வேலைக்கு சாப்பிடணும், இல்லாட்டி கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும். பொதுவாக மீன ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு வர்றதுனால முடி துறக்கும் அல்லது வந்து முடி சூட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதனால் இந்த 3ஆம் இடத்து குருவோட நெகட்டிவ் பலன்களை கட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னா, ஏற்கனவே ஏதாவது கோயில்களுக்கு நீங்கள் மொட்டை போடுறதா வேண்டியிருந்தீங்கன்னா இந்த நேரம் உகந்த நேரம் போய் மொட்டை அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, அது வேண்டுதல்லாம் எதுவும் இல்லையா, தலையில் உச்சி முடி இருக்குல்ல, அந்த உச்சி முடியை லேசாக எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுங்க. இது வந்து ஜென்ஸும் பண்ணலாம் லேடிஸும் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும், உங்களுக்கான நெருக்கடிகளை குறைக்கும். இதுதான் மீனராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். குரு பயிற்சி பலன்களை ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் ராஜேந்திரன் சார் சொன்னார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.